ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 18/3/2019 திங்கட்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள், வளர்வரை துவாதசி திதி மாலை மணி 5:44 வரை, பின்னர் திரையோதசி, நட்சத்திரம் ஆயில்யம் இரவு மணி 9:46 வரை, பின்னர் மகம், யோகம் சுகர்மம் இரவு மணி 9:16 வரை, கரணம் பவம் காலை 7:20 வரை, பின்னர் பாலவம், ராகு காலம் காலை மணி 7:45 முதல் 9:15 வரை, யமகண்டம் காலை மணி 10:46 முதல் 12 மணி வரை, குளிகை மாலை மணி 1:50 முதல் 3:20 வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் மனுஷம் உத்திரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் ஆகியவை ஆகும். குறுகிய கண்ணோட்டம் கொண்ட சுறுசுறுப்பும் தைரியமும் மிக்க மேஷராசி அன்பர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிகாரிகளிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசாமல் பணிவுடன் பேச பயன்பெறலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எல்லோரிடமும் எச்சரிக்கையாக இருக்கவும். தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காமல் முன்னேற முயலுங்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எதிர்ப்பு தடங்கள் எது வந்தாலும் காதலை விட்டு கொடுக்காத ரிஷபராசி அன்பர்களே, பல வகைகளிலும் பண வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நற்செய்திகளால் புதிய உற்சாகம் பிறக்கும். தனவரவு கூடும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். முகநூல் மூலம் நட்பு வட்டம் விரிவடையும். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் பூணும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. உறவுகளின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4, 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். புத்தி கூர்மை, ஞானம் மிக்க, அனைவரிடமும் எளிதாக பழகக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார சிறப்பு இருக்காது. தோல்விகளால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். சுகசௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களில் இருந்து பணவரவு தாமதப்படும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு கடன் பெற நேரும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே வார்த்தைகளை கட்டுப்படுத்தவும். மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி தடை தாமதங்கள் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3,
கவரும் எண்கள் 5, 6, 9. சாதகமான எண்கள் 1, 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இரக்க குணமும் வாக்குவன்மையும் சாமர்த்திய பேச்சும் உடைய கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி தனவரவுகள் இருக்கும். எண்ணிய இலக்குகளை அடைய பழைய தியாகங்களை மேற்கொள்ள நேரும். தொழிலில் புதிய திட்டங்களை நிறைவேற்ற சரியான நேரம். செல்வம் சேரும். தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். மன திருப்தி ஏற்படும். மகிழ்வான நாள். நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள் ஆகியவை ஏற்படும். சுகந்த பரிமள வாசனாதி திரவியங்கள் சேரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள் மகிழ்வான கல்வி சுற்றுலா செல்லும் வாய்ப்பு ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். காதலை கடைபிடிக்க விரும்பாத விசுவாசம் மிக்க சிம்ம காதலர்களே, பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற அவமானங்களும் ஏற்படும். கோபத்தை தவிர்க்கவும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி ஆகியவும் ஏற்படும். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் உண்டு. துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் செயல்படுங்கள். அவமானங்களும் ஏற்படலாம். சினிமா போன்ற கேளிக்கை ஈடுபாட்டால் செலவுகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்கள் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு நிற ஆடை அணிதல், சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்த சாதுரியமாக இனிமையாக பேசக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். தொழிலில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். காரியம் யாவினும் கை உடுப்பாள் மனைவி. மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றிக்கனியை பறிப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள், நல்லுணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். பயிர், மனை இவற்றால் லாபம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு துறையால் லாபமும் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு
நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து ஸ்வர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். காதலில் வல்லமை மிக்க உண்மையான வசீகர முகமும் நேர்த்தியாக உடையணிபோருமான துளாராசி அன்பர்களே, இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் மற்றும் உறவுகளை சந்திப்பதனால் ஏற்படும் மன மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். புதிய அரசு வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெண்ணிற ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். சுறுசுறுப்பான, சக்தி மிக்க, மாறுபட்ட மனதுடைய இரக்கம் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பல வழிகளிலும் அதிக தனலாபம் உண்டு. தெய்வபக்தி, எதிர்பாளர்பால் ஈர்ப்பு, இன்பம் மற்றும் ஏற்றங்களும் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படும். நற்செய்திகளால் புதிய உற்சாகம் பிறக்கும். இனிய பயணங்கள் இன்பத்தை அதிகரிக்கும். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை ஏற்படும். மனதில் அமைதி நிலவும். புனித யாத்திரை ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்கள் பக்தியுடன் ஆலயங்களுக்கு சென்று வருவர். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிய அல்லது சிவப்பு பசுதானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். இதிலும் லாப நஷ்டம் பார்க்கும் வணிக இயல்புடைய தனுராசி அன்பர்களே, முக்கிய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்பட்டு கடன் பெற நேரும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். மனைவியின் வாய் துடுக்கால் மற்றவர்களின் பகை ஏற்படும். பணிவாய் நடந்து அதிகாரிகளிடம் பயன் பல பெறுங்கள். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடக்க வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பருக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சஞ்சல புத்தியுடைய, பலதுறை கல்வி சாதிக்கும் வலிமை ஆகியவையுடைய மகர ராசி அன்பர்களே, முக்கிய நபர்களை சந்தித்து அனுகூலம் பெற அருமையான நாள். அதிகாரிகளை சந்திக்கும் முன் அவசியமான கோப்புகளை கையில் வைத்திருப்பது நல்லது. பணவரவால் மனம் பரவசப்படும்.
ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். புதிய சொத்துக்கள் அமையும். நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவு பிறக்கும். பல வழிகளிலும் பணம் வரும். பெரிய மனிதராக மதிக்கப்படுவீர்கள். இளைஞர்கள் கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவையாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது ஏழ்தானம் செய்வதும் ஏற்றம் தரும். உண்மையான, நேர்மையான, கடமை உணர்வு, பிரபுத்துவம், தயாள குணம் உள்ள கும்பராசி அன்பர்களே, உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன் மற்றவர்கள் ஆலோசனைக்கும் மதிப்பளியுங்கள். வாங்கி விற்பதில் சுறுசுறுப்பாக செயல்பட பங்குகள் லாபம் தரும். தனவரவு கூடும். அரசு உதவியால் தொழில் சிறக்கும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பாசம் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது ஏழ்தானம் செய்வது ஏற்றம் தரும். அழகிய பெண்களுடன் பழகுபவரும் கற்றவருமான மீனராசி அன்பர்களே, குழந்தைகளின் உடல்நிலையில் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்வீர்கள். பகைவர்களின் யுக்திகளால் தோல்விகளை தழுவி வாழ்க்கையில் சறுக்கல்களை எதிர்கொள்ள நேரும். கல்வியில் வெற்றிகளை குவிக்கலாம். அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட வேண்டியிருக்கும். கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் உண்டு. வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும்.